ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜூமில் இணைந்திருக்கின்ற நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாவதாக. கடந்த நாட்களிலிருந்து நாம் மிஷனரிகள் அல்லது இரத்த சாட்சிகளாக மரித்த இரத்த சாட்சிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேகரை சீஷர்களை நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவுக்காக பிஷப்பாக இருந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்திருக்கலாம். இவர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். அதற்கப்புறம் நாம் சில மார்டைர்ஸ் என்பதாக சொல்லப்படுகின்றதான இரத்த சாட்சிகளாகிய சில கத்தோலிக்க ஃபாதர்களையும் குறித்து கூட நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவர்கள் இறை பணிக்காக எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்பதாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று கூட அதே ஒரு பட்டியல பார்க்கும் பொழுது ஐசாக் ஜோக்ஸை குறித்து நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஐசாக் ஜோக்ஸ் என்பதாக பார்க்கும் பொழுது இவர் ஒரு பிரெஞ்சு மனிதர். இவர் பிரான்சிலே, அதாவது 1607 ஆண்டிலே இவர் பிறந்தவர். 1607 ஆண்டிலே இவர் பிறந்த இவர் பிரான்ஸ் நாட்டிலே இருந்தவர். பிரான்ஸ் நாட்டிலே இருந்துதான இவர் ஏறக்குறைய ஒரு 29 வயதிலே அவர் ஊழியம் செய்யத்தக்கதாக அவருக்கு ஆடைன் செய்யப்பட்டார், ஃபாதராக மாறினார். அவர் ஜெசூட் என்பதான அந்த இக்னோஷியஸ், லயோலா இவர்கள்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸோ இப்படியாக இந்த ஜெசூட் மிஷனரியாக இருந்தவர் இவர். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஜெசூட் ஸ்தாபனத்திலே இருந்ததுனாலே அதே பள்ளிக்கூடத்திலே படித்து அதே வேதாகம கல்லூரியிலே அவர் பெயர்ந்து அவர் படிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர் ஊழியத்தை செய்வதற்காக அவர் தன்னைத்தானே நிர்ணயம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது, மிஷனரியாக போக வேண்டும் என்பதாக அவர் நினைக்கும் பொழுது கனடா நாட்டிலே அவர் போக வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி செய்கிறார். அங்கு அந்த ஜெசூட் மிஷனரிகளாலே அங்கு அனுப்பப்படுகிறார். அங்கு நியூ பிரான்ஸ் என்பதான ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்டர் பகுதிகளிலே வருகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, அப்ப அந்த நியூ பிரான்ஸ் என்பதாக சொல்லப்படுகின்றதான பகுதிக்கு இவர் அனுப்பப்படுகிறார். அங்கு போய் அவர்களுடைய பாஷை, மொழிகள் எல்லாத்தையுமே அவர் கற்றுக்கொள்கிறார். அதாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் 29 வயதிலே அங்கு செல்லுகிறார். ஏறக்குறைய 800 மைல்கள் கடந்து அவர் சென்றார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த 800 மைல்கள் என்பதாக சொல்லும் பொழுது அது கிலோமீட்டர்ல பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 1500க்கு கிட்டத்தட்ட அது வரலாம். அப்போ அவர் என்ன செய்கிறார், பிரான்ஸ் நாட்டிலிருந்து அவர் அங்கு சென்று கனடாவுக்கு அங்கு ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அங்கு இவருக்கு முன்பதாகவே சிலர்லாம் கொண்டு அவர்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது அவர் அங்க இருக்கிறவர்கள்லாம் காட்டு மிராண்டித்தனமாக அவங்க செய்வாங்களாம். அதாவது ஆதிவாசிகளாக இருந்ததுனால 1600ஆம் நூற்றாண்டிலே நாம் பார்க்கும் பொழுது, இப்போ 16ஆம் நூற்றாண்டிலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஜனங்கள் கல்வியிலோ அல்லது அவர்களுடைய போக்கிலோ அவர்கள் அவ்வளவாக அவர்கள் நாகரிகம் பெற்றவர்கள் கிடையாது. அப்போ நாகரிகம் அற்றவர்களாக இருந்ததுனால அங்கு நாம் என்ன பார்க்க முடியும், அங்கு சில காட்டு மிராண்டித்தனமாகத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்வார்களாம், அவர்களுடைய விரோதிகளோ அல்லது அவர்களுக்கு விரோதிக்கவர்களை என்ன செய்வார்களாம், அவர்கள் வதைப்பாங்களாம். அதாவது துன்புறுத்தி, அதாவது அவங்க கஷ்டப்படுறத பார்த்து, அவங்க கஷ்டம் அனுபவிக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஜனங்களை யாராவது அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா வதைத்து அவங்களை கொல்றத அவர்கள் அவ்வளவாக நேசித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை முறை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மொஹாக் என்பதாக சொல்லப்படுகின்றதான அந்த பகுதியினர் அல்லது அந்த குழுவினை சார்ந்தவர்கள் அவர்கள் என்ன செய்வார்களாம், அவர்களுக்கு யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்வார்களாம். யாருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா தெரியாதான்.
இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இவர் சுவிசேஷன் மூலமாக அவர் அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் வேதத்துக்கு புறமானது, ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக அவர் அங்கு பிரசங்கம் செய்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய மொழி பிரெஞ்சு மொழி. ஆனால் பிரெஞ்சு மொழி இருந்தாலும் கூட அவர் கனடாவிலே பொதுவாக அவர் அங்கு இருக்கின்றதான லோக்கல் பாஷையாக இருந்திருக்கலாம், அல்லது ஆங்கிலத்திலே அவர் மொழியை கற்றுக்கொண்டு அங்கு அவர் சுவிசேஷத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அநேகர் விரோதித்து இருக்கிறார்கள். எங்க கலாச்சாரத்தெல்லாம் நீ நாசம் பண்ணிட்ட, நீ உனக்கு யாரு இப்படிலாம் அதிகாரத்தை கொடுத்தது என்பதாகலாம் நிறைய பேர் விரோதம் செய்து இருக்கிறார்கள் அல்லது விரோதித்து இருக்கிறார்கள். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க முடியும் என்பதாக பார்க்கும் பொழுது இவர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அங்கு போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மோஹாக் என்கின்றதான ஜனங்களுக்கும் ஹூரான் அப்படின்னு சொல்லப்படுகிறதான இந்த 2 பேருக்கும் அப்பப்போ சண்டை நடக்குமா. அப்ப அந்த சண்டை நடக்கும் பொழுது, அதாவது கம்யூனல் வயலன்ஸ் என்பதாக சொல்வார்கள். இப்ப இந்த ஜாதி கண்ட அந்த ஜாதி, அந்த ஜாதி கண்ட இந்த ஜாதி எப்படி நம்முடைய இந்தியாவில் சண்டை போடுகிறார்களோ அதே போன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அதாவது அந்த மொஹாக் என்கின்றதான மக்கள் அங்க ஒரு நதி இருந்திருக்கு, மொஹாக் நதி என்பதாக. அதனால அவர்கள் மொஹாக் மக்கள் என்பதாக அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கும் சண்டை ஏற்படும் பொழுது இப்படி யாராவது கைதிகளா கொண்டு போயிட்டு அவங்க எதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை துன்புறுத்தி வதைத்து அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா சாகடிப்பாங்க. சோ இப்படிலாம் பண்ணும்பொழுது இவரும் அதுக்கு ஒரு ஆளாகி இருக்கிறார். அப்படி அவர்களை பிடிக்கும் பொழுது இவர் என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய விரல்கள் எல்லாம் சிதைத்து அவர் எப்படியோ தப்பிச்சு என்ன பண்ணிட்டாரு, அந்த பகுதியிலிருந்து ஓடிட்டார். அவங்க ஊர்ல உள்ள ஜனங்கள் அவர்கள்லாம் பார்த்து பிரான்ஸுக்கு போயிட்டார். திரும்பவும் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள 1942 அவர் திரும்ப போய் விடுகிறார். போயிட்டு அங்க அவங்க அம்மா அவர்களை எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க சபைகளை எல்லாம் பார்த்துட்டு சரி கம்யூனியன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா சில விரல்களே இல்லையா கையில. அதுக்கப்புறம் இப்படிலாம் நான் ஊழியத்தை செய்தேன்னு அங்கெல்லாம் சாட்சி சொல்லுகிறார். திரும்ப அவருக்கு ஆண்டவரால் ஏவப்பட்டு அவர் என்ன பண்றாரு, திரும்ப நான் விட்ட ஊழியத்தை அப்படியே பாதையில விடக்கூடாது என்பதற்காக திரும்ப வருகிறார். நியூ பிரான்ஸ் என்பதாக சொல்லப்படுகின்றதான பகுதிக்கு வருகிறார். அங்கு மோஹாக் மக்களுக்காக திரும்ப வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கலானால் நியூயார்க் மாநிலத்தில் இது இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நியூயார்க் மாநிலத்துக்கு இவர் திரும்ப மோஹாக் பகுதியிலே வருகிறார். அதாவது நான் சொல்லுகிறது இப்பொழுது ஒரு 450 500 வருடங்களுக்கு முன்பதாக நடந்ததான இந்த சம்பவங்கள் இதெல்லாம். அந்த ஃபாதர் என்ன பண்ணுகின்றார், ஐசாக் ஜோக் ஃபாதர் திரும்பவும் அங்க போகிறார். அங்கே போய் திரும்பவும் அங்க ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். திரும்பவும் அவர்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் இந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பது. ஆனால் இவர் வேற நாட்டுக்காரர், இவருடைய மொழியும் அங்க கிடையாது. ஆகவே அவங்க என்ன பண்றாங்க, ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, இவர் சொல்லுகிறதை இவர்கள் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் இவருக்கு விரோதியாக மாறுகிறார். நான் முதலாவதாக சொன்னது போல இந்த ஜனங்களுக்கும் மோஹா ஜனக்கும் ஹூரான் ஜனங்களுக்கும் அப்பப்போ சண்டை ஏற்படும் என்பதாக நான் சொன்னேன். அந்த சண்டையில திரும்பவுமாக இவரை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இவரை கொண்டு போய் அவரை ஒரு ரூம்ல அடைத்து வைத்திருக்கிறார்கள். சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேல்வாக அவரை வைத்து சித்திரவதைப்படுத்தியிருக்கிறார்கள், கொடூரமாக சித்திரவதைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி செய்தாலும் கூட இவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாக அவர் நினைத்து விரல் போனாலையும் சரி என்பதற்கு அவரை அதை பொருட்படுத்தாமல் அங்கு ஊழியத்தை செய்திருக்கிறார். ஊழியத்தை செய்யும் பொழுது திடீரென்று அந்த மோஹாக் மக்களால் அவர் தாக்கப்பட்டு, அவர் பிடிக்கப்பட்டு, அவரை தாக்கி, அதாவது கோடாலியை போன்ற இருக்கின்றதான அவர்களுடைய பாரம்பரிய அந்த ஆயுதத்தால் அவரை தாக்கி அவரை கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அநேகர் நம்ம பாதர்களாக இருக்கலாம் அல்லது ஊழியர்களாக இருக்கலாம். இதுல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்காக இவர்கள் ஊழியத்தை செய்தார்கள், இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாருமே யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் முழுவதுமாக எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதாக தமிழிலே போடப்பட்டிருக்கு. ஆனால் அதே அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் கிரீக்கிலே பார்த்தீர்களானால் அங்கு சாட்சிகளுக்கு என்ன சொல் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்கும் பொழுது மார்டிரேஸ் என்பதாக சொன்னால் என்ன பொருள், எனக்காக தியாகிகளாக இருப்பீர்கள்
அல்லது இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதாகத்தான் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னது, இயேசு கிறிஸ்து எப்படியாக இரத்த சாட்சியாக நமக்கு இரத்தத்தை சிந்தி மீட்டாரோ அதை போன்று நீங்களும் எனக்காக உலகத்தின் முழுவதுமாக சாட்சிகளாக இருப்பீர்கள் அல்லது தியாகிகளாக இருப்பீர்கள் என்பதாகத்தான் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மார்டிரேஸ், நீங்கள் கூடுமானால் நீங்கள் அந்த மார்டிரேஸ் என்ற பதத்தை நீங்கள் பார்க்கலாம். இமெயில்ல இருந்தா கொஞ்சம் போட்டு காட்டுங்க. அப்போ இந்த மார்டிரேஸ் என்பதாக இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு இணங்க அநேக ஊழியர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருந்தவர்களாக இருக்கலாம், அல்லது கத்தோலிக்க சபையிலிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்க வந்தவர்களாக இருக்கலாம். விசேஷமாக ஒரு கத்தோலிக்கராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த புராட்டஸ்டன்ட் ஊழியர்களாக இருந்தாலும் கூட சரி. அப்போ நாம் அதை பார்க்கும் பொழுது நாம எதை பார்க்க முடியும் என்பதாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்றதான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு அந்த மனப்பாங்கை நாம் பார்க்கிறோம். செத்தாலும் பரவாயில்ல, விரல் போனாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்டதான அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்க ஐசாக் ஜோக்சனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடிகிறது. இவர் தான் முதலாவதாக, அதாவது நார்த் அமெரிக்காவிலே இந்த கனடா பகுதியிலே சுவிசேஷம் பரவுவதற்கு இவர் தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. மார்டிரேஸ் இந்த பதத்தை நீங்கள் அதற்கு பிறகு கூட நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதை நீங்கள் மார்டிரேஸ் என்பதாக சொல்லும் பொழுது ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மாறுவது, அதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லி இருக்கிறார் அப்போஸ்தலர் 1:8. சரி, இப்போ இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்பதாக பார்க்கும் பொழுது அவர் துன்பத்தில் விசுவாசமாக இருந்திருக்கிறார். அதாவது துன்பத்தில் விசுவாசமாக இருந்திருக்கிறார் என்பதாக பார்க்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, அல்லது நான் எப்படி இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும், உயிர் போனாலும் பரவாயில்ல என்பதாக அவர் பார்த்திருக்கும் பொழுது, அதாவது 1636 அவர் ஊழியத்துக்கு போனார். 1646 ஏறக்குறைய ஒரு 10 வருடம் தான் அவர் ஊழியத்தை செய்தார். அவரை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஏறக்குறைய ஒரு 29 வயசுல போனார், 39 வயசுல அவரை சித்திரவதை செய்து அவரை சிறை சேதம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கோடாலியை போல ஒரு பொருளை வைத்து அவரை தாக்குகிறதை பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக நாம் பார்த்தோம், அவர் துன்பத்தில் விசுவாசத்தை வைத்தார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவருக்கு சேவை செய்ய விருப்பத்தை பார்க்கிறோம். சரி, இது நம்ம ஊருக்கு போயிடலான்னு திரும்ப ஊருக்கு போறாரு, திரும்ப அங்க இருந்து திரும்ப வராரு, ஜனங்கள்ல அழிந்து போவார்களே என்பதாக அவர் நினைத்து கொண்டு வருகிறார். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களானால் நற்செய்தியினுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த ஒரு ஃபாதராக இருக்கலாம் அல்லது புராட்டஸ்டன்ட் சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் வேதாகமத்தினுடைய வல்லமையை நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திற்கு நிச்சயமாக வல்லமை உண்டு என்பதை நாம் பார்க்க முடியும். அநேகருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவருடைய மனமாற்றத்தை அடைகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில ஒரு மறுமாற்றம் வருகிறது. சோ இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். நான்காவதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் நோக்கத்தோடு வாழ்கிறது. ஆண்டவருக்காக நோக்கத்தோடு வாழ்கிறார் ஐசாக் ஜோக்ஸ். நாம் ஆண்டவருக்காக என்ன நோக்கத்தோடு வாழ்கிறோம் என்பதை சற்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்காக வாழ்கிறோமா அல்லது ஊழியத்திற்கு வந்த பின்பு நமக்காக வாழ்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு அப்புறம் நாம் பார்க்குமானால் மன்னிக்கிறார், அது மற்றும் அமைதியாக கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது யாராவது நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், நாம் அவங்க எப்படியாவது பழி வாங்கணும், சரி எப்படியாவது நாசமா போட்டோம் என்பதாக நம்ம விட்டு போயிட முடியாது. அவர்களை மன்னிக்கிறார். மன்னித்ததுனாலதான் திரும்ப அவர் ஊழியத்துக்கு வருகிறார். சரி, விரல வெட்டினாலையும் பரவாயில்ல, என்னை சித்திரயம் செய்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன்னு அவர் திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் திரும்பவும் ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் அவர்களை காணப்படுகிறது. சபிக்கிறவர்களை மன்னியுங்கள், ஆசீர்வதியுங்கள் என்பதாகலாம் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை அன்றைய காலகட்டத்திலே ஊழியர்களாக வந்தவர்கள் அவர்கள் செய்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஐசாக் ஜோக்ஸை குறித்து பார்த்தோம். இதையே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதாக நீங்கள் மனப்பாட வசனமாக நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் இங்கு பார்க்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு கற்பிருக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால்
என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்பதாக இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூமில் இணைந்து இருக்கின்றவர்கள் அல்லது இதன் பின்பு யூடியூப்ல பார்க்கிறவர்களாக கூட இருக்கலாம். நாம் ஆண்டவருக்காக சிநேகிதர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றதான காரியத்தை எல்லாத்தையும் செய்வார்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நாம் சிநேகிதர்களாக இருக்கலாமா அல்லது விசுவாசிகளாக இருக்கிறோமா? சிநேகிதர்கள் என்பதை இன்னொரு சொற்களிலே கூட நாம் சொல்ல முடியும். அதாவது கிரீக்கில பார்த்தீர்களானால் டவுலோஸ் என்பதாக போடப்பட்டிருக்கு. டவுலோஸ் என்பதாக சொல்லும் பொழுது அவருக்கு அடிமைகளாக இருப்பது அல்லது அவருக்கு சீஷர்களாக இருப்பது, சீஷர்களை விட சீஷர்களாக இருப்பது. நாம் அநேக நேரம் விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் சீஷராக மாறப்பட வேண்டும். விசுவாசிகள் தேவைப்பட்டதான் வருவாங்க. ஆனால் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அல்லது எங்கெல்லாம் போக சொல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பின்பற்றுவார்கள். இந்த காரியத்தை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஆண்டவருக்கு நான் உங்களை ஊழியக்காரன் என்பதாக சொல்லுவதில்லை என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்மை சிநேகிதராகத்தான் பார்க்கிறார். அப்போ ஒரு சிநேகிதர் அவருடைய சிநேகிதர் சொன்ன எல்லா காரியத்தையும் அவர் செய்வார் என்பதாக இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வதோ அதை உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்பதாக பார்க்கிறோம். இங்கு பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து கனி கொடு என்பதாக சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது ஆவியின் கனியை கொடுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அதாவது அநேகர் இன்று இந்த ஆவியின் கனிகள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆவியின் கனிகள் கிடையாது, ஆவியின் கனி மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவும் கனியை குறித்து தான் சொல்லுகிறார். இங்கு பவுலும் ஆவிக்குரிய கனியை, அதாவது ஒரே கனியிலே இருக்கின்றதான 9 குணங்களை பார்க்கிறோம். அப்போ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். உங்கள் துன்பப்படுத்துபவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இந்த ஐசாக் ஜோக்ஸும் அதைத்தான் செய்தார். அவரை துன்புறுத்தினவர்களை அவர் ஆசீர்வதித்தினாலே அல்லது அவர்களை மன்னித்ததினாலே அங்கு அவர் ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உலகம் நம்மை பகைக்கலாம். 18ஆம் வசனம் நம்மை சொல்லுகிறது, உலகம் உங்கள் பகைத்தால் அது உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்போ நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை பகைப்பதில்லை, அதாவது நம்மை அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பகைக்கிறார்கள் என்பதாக இங்கு போடப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்தார்களோ அவர்களை பகைத்துக் கொள்ளவில்லை, அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள் ஜனங்கள். அதாவது பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்பதாக. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நமக்கு நாம வாழ்கிறோமா அல்லது நம்மிலே இயேசு கிறிஸ்து வாழ்கிறாரா என்பதை நாம் சற்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுனால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுனால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த ஊழியம் செய்ததான அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? இயேசு கிறிஸ்து நமக்கு நம்முடைய ஊழியத்திலே எஜமானாக இருக்கிறார், நாம் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம். அநேகர் இந்த குழுவிலே ஊழியக்காரர்கள் என்பதாக அநேக பேர் நாம் இருக்கின்றோம். ஏறக்குறைய அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை கற்பிக்கிறவர்களாக இருக்கிறோம், அல்லது சபையை பரிபாலனை செய்கின்ற மக்களாக நாம் காணப்படுகின்றோம். இதுல சிலர் விசுவாசிகளாக கூட இருக்கலாம், சபையினுடைய விசுவாசிகளாக அல்லது அங்கத்தினவர்களாக இருக்கலாம். அதாவது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? அனைவருக்குமே ஊழியத்தை கொடுத்திருக்கின்றார். வெறும் ஊழியக்காரருக்கு மட்டும் ஊழியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்கும் நம்மை சிநேகிதர்களாகத்தான் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு எஜமானாக இருக்கிறார், நாம் எல்லாருமே அவருக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம். சபையிலே ஊழியம் செய்கிறவர்கள் மட்டும் ஊழியக்காரர்கள் அல்ல என்பதை சொல்லுகிறார். ஒருவேளை ஊழியத்திற்காக என்னை துன்பப்படுத்தினது போல உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகின்றார்,
எனக்காக நீங்கள் இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள். அங்க சாட்சிகளாக மட்டுமல்ல, இரத்த சாட்சிகள் என்பதாகத்தான் போடப்பட்டிருக்கு. ஆகவே நான் அனைவரையும் இரத்த சாட்சிகளாக மாறுங்கள் என்பதாக சொல்லவில்லை. குறைந்தபட்சம் நாம் நல்ல பேரை வாங்குகின்றதான பிள்ளைகளாக அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய போதிப்பிலும் அல்லது நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கும் பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்மின் மூலமாக மற்றவர்களுக்கு அது வெளிப்படத்தக்கதாக நல்ல ஒரு காரணமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் என்பதாக நாம் பார்க்கும் பொழுது துன்பப்படுத்துவார்கள். அதாவது வசனத்தை கேட்டு நம்மை துன்பப்படுத்துவது உண்டு. அல்லது சில நேரங்கள்ல ஜனங்களை பார்ப்பீர்களானால் சபைக்கு ஏதாவது ஒரு அற்புத அடையாளம் நடந்தா வருவாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நாம சோர்ந்து போகக்கூடாது. நான் இவ்வளவு ஊழியத்தை செய்தோம், ஆண்டவர் எந்த ஒரு கனியையும் கொடுக்கவில்லையே, அல்லது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள், என்னுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் பிரசங்கித்தால் உங்களுடைய வசனத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சில பேர் வராங்க, சில பேர் வந்தோ வராத மாதிரி போயிடுறாங்களே என்பதாக நீங்கள் நினைக்கலாம் சில நேரத்துல. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்கிறார்கள், துன்புறுத்தினார்கள். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்திலே கூட சொல்கிறார், கோதுமை மனையானது நிலத்திலே விழுந்து செத்தால் ஒழிய மிகுந்த பலனை கொடுக்காது என்பதாக. எப்படி ஜோக்ஸ் அமெரிக்கா பகுதியில் இருக்கின்றதான, நார்த் அமெரிக்காவில் இருக்கின்றதான அந்த நியூயார்க் பகுதிகளிலும் அல்லது அந்த கனடா பகுதிகளிலும் அவர் எப்படி ஒரு விதையாக, ஒரு கோதுமை மணியாக அவர் அங்கு மரிக்கிறதை பார்க்க 39 வயசுலேயே அவர் மரித்து விடுகிறார். அதாவது அவர் கொலை செய்யப்படுகிறார். அவர் அங்கு கொலை செய்த பின்பு அவர் பேரிலே அவர் செயின்டாக மாறப்படுகிறார். அதாவது அவரை இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் செயின்ட் ஃபாதர் ஐசாக் ஜோக்ஸ் என்பதாகத்தான் இப்பொழுது சொல்லப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இப்பொழுதும் இன்னும் வருகின்றதான நாட்களிலே நாம் தேவ சகாயத்தை குறித்து கூட நாம் தியானிக்க இருக்கின்றோம். அவரை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். அவரும் செயின்டாகத்தான் சொல்லப்படுகிறார் கத்தோலிக்க இதிலே. அப்போ நாம் இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அநேகர் செயின்டாக மாறப்படுகின்றார்கள். பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது ரோமர்களுக்கு எல்லா செயின்ட்ஸ், அதாவது எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்பதாக எழுதுகிறார். அப்போ வெறும் ஆண்டவருக்காக மரிக்கிறவர்கள் மாத்திரம் பரிசுத்தவான்கள் கிடையாது, ஆண்டவருக்காக வாழ்கின்ற ஒவ்வொருவரும் பரிசுத்தராகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக பவுல் இங்கு எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். நாம் அனைவருமே ஒரு செயின்டாக இருக்க வேண்டும் அல்லது பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக துன்புறுத்தப்பட்டாலும் கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது 15ஆம் அதிகாரம் யோவான் 15:23 எப்படியாக சொல்லப்படுகிறது, என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்பதாக சொல்லுகிறார். அதாவது நாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து பிதாவும் இயேசு கிறிஸ்துவுமாக திரியேக கடவுளாக இருப்பதனால அவர் என்னை மட்டும் பகைப்பதில்லை, பிதாவையும் அவர் பகைக்கிறார் என்பதாக இங்க சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒருவேளை முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தவர்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று என்பதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஐசாக் ஜோக்ஸை போலாக இருக்கலாம், பாலிகார்பாக போல இருக்கலாம். இப்படிப்பட்டதான அநேகர் நமக்காக உயிரை தத்தம் செய்ததினாலே, வில்லியம் கேரியாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்கள்லாம் நமக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் ஜான் தாமஸாக இருக்கலாம், அல்லது ரேனியஸ் ஆக இருக்கலாம், அல்லது ரெவரண்ட் மர்காஷிஸாக இருக்கலாம். இவர்கள்லாம் அவர்களுடைய ஊரை விட்டு, அவர்களுடைய நாட்டை விட்டு, அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் விட்டு பல மைல்கள் தூரம் கடந்து சுவிசேஷத்தை ஏறக்குறைய 200-300 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய இந்தியாவிலே கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். அநேகர் நோய் வாய்ப்பட்டு இறந்து விட்டார்கள். சிலரை பார்ப்பீர்கள்னால் அவர்களுடைய வாழ்க்கை நீங்க பார்ப்பீர்களா தமிழுக்காக பாடுபட்டது உண்டு. இப்படிலாம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்து இருக்கின்றார்கள். நற்பணிக்காக,
அல்லது அருட்பணிக்காக, அதாவது மிஷனரிகள் என்பதாக நாம் சொல்லுகிறோம், அருட்பணி செய்கிறவர்கள். அப்படி நாம் அனைவரும் ஆண்டவருக்காக மிஷனரிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வெறும் நம்முடைய சபைக்கு மட்டும் நாம் மிஷனரி கிடையாது. நாம் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதாக சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கின்றோம், அவருக்கு நாம் சீஷர்களாக இருக்கின்றோம். ஆகவே ஐசாக் ஜோக்ஸை போல ஆண்டவர் வழிநடத்தின ஆண்டவர், அல்லது பல மிஷனரிகளை எப்படியெல்லாம் இரத்த சாட்சிகளாக மறித்தவர் ஆண்டவர் வழி நடத்தினாரோ அதே ஆண்டவர் நம்மையும் கூட வழி நடத்துவாராக. இந்த வசனத்தின் மூலமாக நம் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாக. ஜெபம் செய்வோம். வல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஜூமிலே இணைந்திருக்கின்றதான எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் தாமே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஐசாக் ஜோக்ஸை நீர் எப்படி பயன்படுத்தினீரோ உங்களுடைய ஊழியத்திற்காக, அல்லது பல தரப்பட்ட ஊழியர்களை நீர் எப்படியெல்லாம் நீர் பயன்படுத்தினரோ அதே போன்று எங்களையும் நீர் பயன்படுத்தும். விசேஷமாக இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிறிஸ்தேசுக்குள்ளாக ஆசீர்வாதமாக மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுது இதில் இணைந்து இருக்கின்றவர்கள் மட்டுமில்லாமல் குணாக்களுடைய குடும்பங்களுக்காகவும், அதை கல்வார் சாப்பலில் நிர்வாகம் செய்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், எங்களை பலத்தாலும் ஜெபத்தாலும் தாங்குகின்ற வெளிநாட்டு நண்பர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இன்னும் அதிகமாக நாங்கள் ஊழியம் செய்யத்தக்கதாகவும், ஒருவருக்கொருவர் நாங்கள் அருட்பணியாளராக நாங்கள் மாறத்தக்கதாக, உமக்கு அருட்பணியாளர்களாக நாங்கள் மாறத்தக்கதாக எங்களை கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஜூமில் இணைந்திருக்கின்றவருடைய குறைவுகள் எல்லாம் நீக்கி நிறைவாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது சபைகள் கட்டுகின்ற காரியங்களாக இருக்கலாம், அல்லது ரிட்ரீட் சென்டர் ரெனியூவலாக இருக்கலாம், அல்லது இப்படிப்பட்டதான காரியங்களுக்கெல்லாம் எங்களுடைய பண வசதிகளை எல்லாம் நிறைவாக்கி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆண்டிலே எங்களுக்கு மாற்றித்தாரும். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் நாங்கள் இன்னும் அதிகமாக வருகின்ற நாட்களுக்காக நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக, உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாறத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன்.